என்னம்மா வெளியிலேயே எட்டி பார்த்துட்டு இருக்க? நேரம் ஆயிடுச்சே, நீ இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. கொஞ்சம் டிராஃபிக்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. மீனா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. அவள் வீட்டில் இருந்தால் தானே தண்ணி எடுத்துகிட்டு வருவா. அவள் தான் வீட்டில் இல்லையே. எங்கே போயிருக்காம்மா? அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னாப்பா. வந்துடுவேன்னு சொன்னா, இன்னும் வரலை. அதான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி பார்த்தியாம்மா? ஃபோன் பண்ணேன்டா, ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அவள் அடுத்த வாரம் தான் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா சொன்னா. நான் கூட சொன்னேன் உன் கூட நானும் வரேன்னு. இல்லை நானே போய்ப்பேன்னு சொன்னான். அவளுக்கு திமிர் அதிகம்டா. வரட்டும். அத்தை. என்னாச்சுடி இப்படி வர? ஏன் உன் முகம்லாம் ஒரே காயமாக இருக்கு? அது ஒன்றும் இருக்காதுடா, நாய் துரத்திருக்கோம், விழுந்து வரி வந்திருப்பா. அதெல்லாம் இல்லை அத்தை. வர வழியில் என்னை திருட மடக்கிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அந்த திருடன் ஏண்டி தங்க நகை போடாமல் வந்தேன்னு கேட்டு என்னை அடி பின்னிட்டாங்க. டி, அவள் சொன்னது கேட்டியாடா? கேட்டது என்னால் சிரிப்பு அடக்க முடியலம்மா. 2 பேரும் அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடுமா. போமா. இனிமேல் நீ தனியாக போவியா மீனா? இல்லைங்க, நான் தனியாக இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். எங்கே போனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சரி, நீ போ. டி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கி வாடா. நானும் அதாம்மா யோசித்தேன். இந்த இப்பயே கிளம்புறேன். டி, உன் பொண்டாட்டி செருப்பை வச்சு என்னடா பண்ணுறா? அது தெரியாமல் தானம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீனா, எதுக்குமா செருப்புக்கு மருந்து தடவிட்டு இருக்க? அத்தை, எது கடித்தாலும் கடிச்ச இடத்துல மருந்து தடவணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அடியே கிறுக்கி, யாருன்னா வந்து செருப்புக்கு மருந்து தடுவாங்களா? என்னடா இவ இப்படி இருக்கா? அந்த செருப்பு உன் காலில் கடிச்சிருந்தா நீ உன் காலுக்கு மருந்து தடவுனா ஒரு நியாயம் உண்டு. செருப்புக்கெலாம் இப்படி மருந்து தடவிட்டு இருக்கியே, உங்களை நான் என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே உனக்கு தெரிஞ்ச லட்சணத்தை. ஏங்க, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. மீனா, ஏன்டி இப்படி இருக்கிற? அந்த செருப்பை தூக்கி வெளியில் போடு. உங்கள் அம்மா சொன்னதை நீங்கள் கேட்பீங்க, எங்கள் அம்மா சொன்னதை நான் கேட்கக்கூடாதா? ஏ லூசு மீனா, உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் சரிதான், அதை நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் அம்மாக்கே ஃபோன் போட்டு கேளு. விடுமா, இப்போ எதுக்கு பிரச்சனை? மீனா, நீ அந்த செருப்பை வெளியில் வச்சுட்டு உள்ளே போ. இந்த வீட்டில் நிம்மதியாக நான் நினச்ச மாதிரி எதனா ஒன்று செய்ய முடியுதா? செருப்புக்கு கூட மருந்து போட முடியல. என் தலையெழுத்து. என்னால் முடியலம்மா. என்னாலையும் இவ பண்ணுறதை தாங்க முடியலடா.